பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு குறித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லா. முழு குர்ஆனுடைய தஃப்சீர் வகுப்பில் இப்போது நாம் 55வது பக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 55. சென்ற பக்கத்தில் 54வது பக்கத்தினுடைய 4 செய்திகள். அதை இப்போது நாம் ஒரு மீள் பார்வை ஈசா அலி இஸ்லாம் அவர்கள், ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் சம்மந்தப்பட்ட அந்த செய்திகள் 54 என்ன பார்த்தோம்? ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவங்க குழந்தைக்காக கேட்ட பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து 54 பார்த்தது ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுடைய அதிசயம், அவர்களுக்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு சான்று அடையாளம், அவர்கள் பேசாமல் போனது. 54 பார்த்தோம், மரியம் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன. 54 நம்ம பார்த்தது ஈசா நபி அவர்கள் பிறக்கப் போகிறார்கள் என்ற ஒரு நற்செய்தி மரியம் இஸ்லாமுக்கு சொல்லப்பட்டது. அதோடு முடிச்சிட்டோம் நேற்று நம்ம, அதாவது சென்ற பாடத்தில் நம்ம முடிச்சிட்டோம். இப்போது அதை தொடர்ந்து நம்ம இப்போது அதனுடைய இம்பேக்ட் என்னங்கிறத பார்க்க போகிறோம். என்ன நடந்தது, அதுக்கு மரியம் இஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கிறதெல்லாம் இப்போ தான் வரப்போகுது. சரி, அதுதான் 55வது பக்கம். 55வது பக்கத்தினுடைய முதல் செய்தி என்ன அப்படின்னா, அதாவது இன்னொரு வசனமும் சென்ற பக்கத்தினுடைய தொடர்ச்சியில் வருது. ஓகேங்களா, அது ஒரு வசனம் இடம்பெறுது. அதுக்கப்புறம் 55 நம்ம பார்க்க போகிறது மரியம் இஸ்லாம் அவர்களுடைய அதிசய விளக்கம். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க, அல்லாட்ட அவங்க என்ன பேசினாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னாங்க, அதெல்லாம் வருது. 55 நம்ம பார்க்க போகிறது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிசயங்களோடு அவங்க அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள், இதெல்லாம் வரப்போகுது 55 55 நம்ம பார்க்க போகிறது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்தை உறுதியாக அவர்களை உறுதிப்படுத்தினார்கள், தௌராவே அவங்க உறுதிப்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி வருது. 55 நம்ம பார்க்க போகிறது ஈசா நபி அவர்களுடைய சீடர்கள், அவர்களை பற்றியான அந்த செய்திகளும் வரப்போகுது. முழுக்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தான் இங்கே அப்படியே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட தொட்டு ஆரம்பிக்க போகுது. பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி வகஹ்லன் வமினஸ் ஸாலிஹீன். வயுகல்லிமுன் நாஸ், மக்களிடத்தில் அவர் பேசுவார். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வர்ணனை, சரிங்களா? ஒரு 8 வசனங்கள் சென்ற பக்கத்தில் பார்த்தோம். இப்போவுமே 8 வசனங்கள் பார்க்க போகிறோம். இந்த பக்கத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னான். அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது, அவங்க பேர் ஈசா பின் மரியம், அவங்க உலகத்தில் மறுமையில் கம்பீரமானவங்களாக இருப்பாங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் இருப்பார்கள், அல்லாஹ் தஆலா சொன்னான்ல. அந்த வர்ணனை தொடங்குகிறது. வயுகல்லிமுன் நாஸ ஃபில் மஹ்தி, தொட்டிலும் அவர் பேசுவார். வகஹ்லன், அவர் வாலிபத்தை அடைந்த பிறகும் அவர் மக்களிடத்தில் பேசுவார். வமினஸ் ஸாலிஹீன், அவர் நமது நல்லடியார்கள் ஒருவராக இருக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா பிறக்கத்துக்கு முன்னாடியே அவங்க கர்ப்பமாக போகும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றியான செய்திகள் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்னான். சரிங்களா? அதனுடைய டிரான்ஸ்லேஷன் பாருங்கள். மேலும் அவர் தொட்டிலில் குழந்தையாக இருக்கும் பொழுது தன் தாயின் பரிசுத்த தன்மையை பற்றியும் தன் நபித்துவத்தை பற்றி வாலிபத்திலும் மக்களிடத்தில் அவர் பேசுவார், எடுத்துரைப்பார். தவிர நல்லொழுக்கமுடையவர்களில் ஒருவராகவும் அவர் இருக்கிறார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு நற்செய்தியாக சொன்னாங்க. இது ஈசா நபி நற்செய்திங்கிறது சென்ற பாயிண்டர் தான், அதுதான் இந்த இடத்துல தொடருது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொட்டிலில் பேசுனாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாருமே ஏசி பேசினாங்க. அது சூரா மரியமில் வருது. உங்கள் அத்தா ரொம்ப நல்லவராக இருந்தார், உங்கள் அம்மா விபச்சாரியாக கிடையாது, ஆனால் நீ இப்படி வந்துட்டி அப்படின்னா, நீ விபச்சாரம் செஞ்சு யார்கிட்டயோ போய் நீ பிள்ளையை பெற்றுட்டு வந்துட்டு நீ எங்கள்கிட்ட கதை விடுற, அல்லாஹ் நாடி தான் எனக்கு குழந்தை, எந்த ஆணும் தீண்டாமல் எனக்கு குழந்தை உருவாயிருக்கு, நீ எங்ககிட்ட போய் சொல்கிற, நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி பொதுவாக அப்படி தான் மக்கள் பேசுவாங்க. அந்த மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. அப்பா தொட்டில் இருக்கக்கூடிய ஃபஷாரத் இலை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான் சூரா மரியமில். அவர்கள் கை காட்டினார்கள், குழந்தை கை காட்டினாங்க. அவங்க கூட கேட்டாங்க, மன்கான ஃபில் மஹதி சவியா, குழந்தை தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தையா பேசும், புள்ள மேலே கை காட்டுற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அவங்க பேசுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்னென்ன பேசுனாங்க
அப்படிங்கிறது மாஷா அல்லாஹ் சூரா மரியம்ல வரும். அதான் நான் சொன்னல, சூரா மரியம்ல ரொம்ப டீட்டெயிலாக விரிவாக வரும். இங்கே சுருக்கம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ தொட்டிலில் அவங்க பேசுனாங்க, நான் அல்லாவுடைய அடியாராக இருக்கிறேன், நான் எனக்கு என்ன அல்லாஹ் நபியாக்க இருக்கிறான், எங்கள் அம்மா வந்து உண்மையான பத்தினியானவர்களாக அவங்க இருக்கிறாங்க, பரிசுத்தமானவர்களாக இருக்கிறாங்க, அவங்க எதை தவறு செய்யலைங்கிறத தொட்டிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸில் நம்ம பார்க்க முடியும், இப்படி கசனத்திலேயே ஒரு சில ஹதீஸ் இங்கே இடம்பெற செய்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில் 3436 ஹதீஸ் இடம்பெற்றிருக்குது. அதாவது குழந்தையாகவே குழந்தை பிராயத்தில், அதாவது தொட்டிலில் பேசிய குழந்தைகள் 3 குழந்தைகள் என்று சொல்லி முதல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜுரேஜுடைய காலத்தில் இருந்த ஒரு குழந்தை, அது ஒரு வரலாறு, சரிங்களா. ஜுரேஜ் அப்படிங்கிறவர் மீது இட்டு கட்டப்பட்ட பிறகு அவரை வந்து நிரபராதி சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை தான். அதே மாதிரி ஒரு சபியன் ஆகர்னு சொல்கிறாங்க, இன்னொரு குழந்தைங்கிறாங்க. அது யாருன்னு விளக்கத்தில் பார்க்கும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தப்பு செய்யலைங்கிறத எடுத்து பறைசாட்டுவதற்காக வேண்டி ஒரு குழந்தை பேசுனுச்சு. ஆக மொத்தம் வரலாற்றில் பேசின குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, ஒருத்தங்க மீது பழி சுமத்தப்பட்டு தவறான கரை அவர்கள் மீது சுமத்தப்பட்ட போது அவங்க அந்த தவறு செய்யலைங்கிறத மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா குழந்தையை பேச வச்சிருக்கா. வேறு சில ஹதீஸில் வந்து 4 குழந்தைன்னு சொல்லப்பட்டிருக்குது. மாஷிதா எனக்கூடிய ஒரு பெண், ஃபிரௌன் காலத்தில் இருந்த ஒரு ஈமானிய பெண், அந்த பெண்ணுடைய குழந்தை உயிரோடு, அந்த பெண்ணும் அந்த குழந்தையும் சாகடிக்கப்பட்டார்கள். அந்த குழந்தையும் குழந்தையாக இருக்கும்போது பேசியதுங்கிற வரலாறுலாம் இடம்பெற்றிருக்கு. அந்த ஹதீஸ்களையும் பார்க்க முடியுது. ஆக மொத்தம் இந்த மாதிரி 4 குழந்தைகள் ஆக மொத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூற்றின் பேரில் ஆதாரபூர்வமான ஹதீஸின் அடிப்படையில் 4 குழந்தைகள் தொட்டிலில் பேசியுள்ளது. மாஷிதாவுடைய பிள்ளை பின்னணியில்னு சொல்கிறதா இருந்தால், அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்காக பேசிய அந்த குழந்தை, ஜுரேஜி காலத்தில் ஜுரேஜிக்காக பேசிய அந்த குழந்தை, அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களாம் தொட்டிலில் பேசுனாங்க தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி வாலிபத்திலும் அவங்க வந்து பேசுவாங்க, தான் ஒரு நபியாக இருக்கிறாங்க, தாவா பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியில் செய்வாங்க, நல்ல அடியார்கள் அவங்க ஒருவராக இருக்கிறாங்கிறது அல்லா தஆலா அந்த இடத்துல சொல்லி காட்டுறான். ஹைர். அடுத்ததாக இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்குள்ள வரோம் 55A. قالت رب أنى يكون لي ولد ولم يمسسني بشر قال كذلك الله يخلق ما يشاء إذا قضى أمرا فإنما يقول له كن فيكون. 47 வசனம். قالت மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ரப்பி என் இறைவா. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்படி சொல்லும் போது இறைவனை முன் வச்சு அவங்க சொல்கிறாங்க, சரிங்களா. ரப்பி என் இறைவா, அன்னா யகூனு லி வலத், எனக்கு எப்படி குழந்தை உருவாக முடியும்? அப்போ உருவாகவே முடியாதுன்னு சொல்ல வரல. இது ஒரு ஆச்சரியத்தோர்னையில் ஒரு என்ன சொல்கிறது, அதை வந்து அவங்க விரும்பாமல் சொன்னாங்க. அன்னா யகூனு லி வலதுன், எனக்கு எப்படி குழந்தை உருவாக முடியும், ஏற்பட முடியும்? வலம் எம்சஸ்னி பஷர், என்னை ஒரு ஆண் தொட்டதே இல்லையே. அந்த அளவுக்கு அங்கே ஒழுக்கமானவர்களாக பரிசுத்தமானவர்களாக இபாதத்திலேயே தனிமையிலே இருந்து வாழ்ந்து வந்தவங்க. வலம் எம்சஸ்னி எமஸ் என்று சொன்னால் தொடுதல். வலம் எம்சஸ்னி பஷருன், எந்த ஒரு ஆடவரும் எந்த ஒரு ஆணும் இது வரைக்கும் என்னை சீண்டியதில்லை, தொட்டதில்லை, என்னிடத்தில் வந்ததில்லை. கால, அதுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான், கால கதாலிக்கு இல்லா, அதெல்லாம் அப்படி தான். கதாலிக்கு என்றால் அவ்வாறு தான். எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா சொன்னான், அந்த மாதிரி கதாலிக்கு இல்லா, அப்படி தான். அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் நாடியதை படைப்பான். அங்கே அவங்கக்கிட்ட சொல்லும் பொழுது இந்த இடத்துல இப்னு கஸீர் அழகான ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ் தஆலா பதில் சொல்லும் போது கதாலிக்க எஃப்அலுல்லான்னு வந்து சொன்னான், அல்லாஹ் தஆலா நாடியது செய்வான்னு சொல்லி. இந்த இடத்துல எஃப்அலுன் என்ற வார்த்தையை சொல்லாமல் யஹ்லுகு படைப்பான் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வெறுமனே அது ஒரு இன்ப அதிர்ச்சி மட்டுமே. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்ப அதிர்ச்சி, இவங்களுக்கு பகீரான ஒரு அதிர்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் பயத்தையும் பதட்டத்தையும் வேதனையும் ஏற்படுத்தக்கூடியது. அதனால் அல்லாஹ் நான் அதை செய்வான் அப்படின்னு சொல்லாமல் நான் அதை படைப்பான்னு சொல்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய படைப்பில் நம்ம என்ன செய்ய முடியாது, குறுக்கிட முடியாது. அப்போ உங்கள் கருவில் அல்லாஹ் தஆலா வந்து படைக்கிறான், உருவாக்குறாங்கிற ஒரு வார்த்தை, இன்னும் துல்லியமான வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணான். அவங்க கன்சீவ் ஆகக்கூடிய அவங்களை அல்லாஹ் தஆலா வந்து என்ன செய்கிறான், கன்வின்ஸ் பண்ணுறாங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லா எபக ஷிபஹத்தன், அதாவது படைக்கப்படுகிறது, நமது கருவில் ஒரு குழந்தை உருவாக்கப்பட்டு அது படைக்கப்படுகிறதுங்கிற ஒரு உணர்வு அவங்கள்ட்ட வரணும். அதில் எந்த சந்தேகம் ஏற்படக்கூடாது. சும்மா சொல்லுவானோ, அல்லது ஏதாவது நம்மளை பயமுறுத்துறாங்களோ, அல்லது நம்மளை சும்மா சொல்லி சோதிக்கிறாங்களோங்கிற எண்ணம் கூட வந்துடக்கூடாது. உண்மையிலே படைக்கிறான், உருவாக்குறான் அப்படிங்கிறத அவங்க உணரணும், ஈமான் கொள்ளணுங்கிறதுக்காக யஹ்லுகு மா யஷாங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தினா, முன்னாடி
எஃப் அலுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினான். அப்போ எஃப் அலு இங்கே சொல்லலை, எஹ்லுக்கு படைக்கிறாங்கிறத சொல்லி அவங்களுக்கு இன்னும் அது உறுதிப்படுத்தப்பட்டது. உண்மையிலேயும் கருவில் ஒரு குழந்தை உருவாகுது, அது படைக்கப்படுகிறது. இதான் அப்போதான் அம்ரன், இறைவன் ஒன்றை நாடினால், ஒரு காரியத்தை நாடினால், தீர்மானித்தால், முடிவு செய்தல் அர்த்தம். கதா தீர்மானித்து விட்டால், ஃபைன்னமா யகுல் லஹு, அந்த தீர்மானிக்கப்பட்ட அந்த காரியத்துக்கு அவன் சொல்வதெல்லாம் குன் ஆகுங்கிறது மட்டுமே. இன்னமானா சொல்வதெல்லாம் ஜஸ்ட் அவனுடைய கமாண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் குன் அப்படிங்கிறதா ஃபயகூனு, இட் வில் பிகம். பி அப்படின்னா இட் வில் பிகம், அது வந்துடும். ஆகுனா ஆகிரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதனால தான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் என்ன, கலிமத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. என்ன வார்த்தை? குன் என்ற வார்த்தையில் அவங்க ஆயிட்டாங்க. அப்போ மரியமுடைய கர்ப்பப்பையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக வேண்டும் என்ற இடத்துல குன் என்று சொன்னால், குன் என்று சொல்லி ஊதினால் அந்த அடிப்படையில் அவங்க உருவாகிவிட்டார்கள் என்பது அந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போது அவங்க எப்படி சொன்னாங்கிறது இன்னும் கொஞ்சம் விரிவாக எப்படிங்க சிரமத்தில் சொல்லும் பொழுது, எனக்கு போய் எப்படி குழந்தை பிறக்க முடியும், எனக்கு கணவன் இல்லை, அதே மாதிரி எனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்ற விருப்பமும் இல்லை. அதனால தான் அவங்க திருமணம் முடிக்காமல் இருக்கிறாங்க. அப்போ திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்த பிறகு தானே அல்லா தஆலா குழந்தைய அவங்களுக்கு கொடுக்குறான். அவங்க ஆண் மீதுமும் நாட்டம் இல்லாமல், அவங்க நம்ம அல்லாவுக்காக நம்மளோட அம்மா நம்மளை இறை பணிக்காகத்தான் நம்மளை அர்ப்பணிச்சிருக்காங்க. அதனால் நம்ம குழந்தை குட்டியும் கணவன் அவங்களுக்கு சோறாக்கி போடணும், அவங்களுக்கு பணிவிடை செய்யணும், பிள்ளையை வளர்க்கணும்னா நம்ம அல்லாவுக்கு பள்ளிக்கு செய்யக்கூடிய பணிவிடை செய்ய முடியாதுங்கிற அடிப்படையில் அவங்க அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் அல்லாஹ்க்கு அப்படிப்பட்டது தேவையில்லையே, அல்லாஹ் நாட்டம் வேறு. அந்த அடிப்படையில் எனக்கு திருமண விருப்பம் இல்லையே, நான் ஆண் மீதான எனக்கு நாட்டம் இல்லையே, நான் வலஸ்து வகையை, நான் விபச்சாரியும் இல்லையே, என் விபச்சாரின்னு சொல்லிடுவாங்களே, ஆனால் நான் உண்மையிலே விபச்சாரியா? ஒரு காலத்தில் அப்படி ஒரு தவறு செஞ்சதுக்கப்புறம் ஒரு தண்டனையாக வேணா இப்படி வந்துச்சுன்னா நான் முன்னாடி செஞ்சதுக்கான ஒரு பரிகாரம்னு சொல்லலாம். நான் என்றைக்குமே அப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சதில்லையே என்றெல்லாம் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது தான் அவர்கள் வாய் அடைப்பதற்கு அல்லதில் சொன்னால் கதாரிக்கில்லா, அப்படி தான் அல்லாஹ் நாடுறதை அப்படி தான் செய்வான் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். அச்சமயம் மரியம் கூறினார், என் இறைவா, என்னை ஒரு மனிதனும் தொடாதிருக்கும் பொழுது எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாக முடியும்? அதற்கு அல்லாஹ் கூறினான், அப்படித்தான் அல்லாஹ் நாடியதை படைக்கிறான். அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அவன் அதனிடம் ஆகுக என்று கூறுகிறான், உடனே அது ஆகிவிடுகிறது, உருவாகி விடுகிறது என்று அவர்களுக்கு பதிலளிக்கப்பட்டது. இதுக்கு மேலே அவங்க என்ன சொல்ல முடியும்? அல்ஹம்துலில்லாஹ்னு அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. வர்றதை பார்த்துக்குவோம் என்ற அந்த ஒரு மனநிலைக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன ஆயிட்டாங்க, கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத வத் தௌராத வல் இன்ஜீல். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுக்க போகிறாங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வயுஅல்லிமுஹு அல் கிதாப, அல்லாஹ் அவர்களுக்கு வேதத்தை கற்பிப்பான். அப்போது உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுங்கிறது மட்டும் விஷயம் கிடையாது. குழந்தை பிறக்க போகிறதுனால ஒருத்தங்களுக்கு நம்ம குழந்தை எப்படி இருக்குமோ, சாலியான குழந்தையாக இருக்குமா, ஆரோக்கியமான குழந்தையாக இருக்குமா, நல்ல பிள்ளையாக இருக்குமா, நம்மளுக்கு கட்டுப்படக்கூடிய குழந்தையாக இருக்குமா, இல்லை நம்மளுக்கே மாறு செய்யக்கூடியதாக வந்துருமான்னு எல்லாருக்குமே ஒரு விதமான பயமும் இருக்குது. அப்போ பிறக்க போகிற குழந்தை ஒரு தருதலையாக போயிருமோன்னு நீ பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த குழந்தையை நான் நபியாக்க போகிறேன், சாலிஹீன்களில் ஒருவரை உருவாக்க போகிறேன், வஜீஹன் ஃபி துன்யா வல் ஆখিরাহ இருக்க போது, வயல்லிமுஹுல் கிதாப, வேதத்தை அந்த குழந்தைக்கு அல்லாஹ் தஆலா கற்பிப்பான், வல் ஹிக்மா, ஞானத்தை கொடுப்பான், தௌராத்தை இது கற்றுக் கொடுப்பான். அப்போ தௌராங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு கேட்டால், அந்த தௌரா கொடுக்கப்பட்டதனுடைய விளக்கத்தை இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுப்பான். வல் இஞ்சில் எனக்கூடிய வேதத்தை புதிதாக அவர்கள் மீது இறக்க இருக்கிறான். ஆக இப்படிப்பட்ட பெரிய பெரிய பொறுப்புகள், பாக்கியங்கள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட இருக்குது. அதனால் சாதாரண ஆள் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா அவங்கள பற்றியான முன்னறிவிப்பு சொல்கிறான். வயுஅல்லிமுஹுல் ஹூ அப்படிங்கிறது ஈசா, அவருக்கு அல்லாஹ் கற்பிப்பான் அல் கிதாப, வேதத்தை, வல் ஹிக்மத்தை, ஞானத்தை, தௌராத் வேதத்தை, வல் இஞ்சிலையும், இன்னும் அவருக்கு அவன் வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுப்பான்னு சொல்லப்பட்டது. இந்த இடத்துல வேதத்தை, அப்போ என்ன வேதம்? அப்போது அதாவது தௌராங்கிறது முன்னாடி இருந்த வேதம், அதை பற்றி இன்னும் அடுத்தும் வருது, அதை பற்றி அவங்க இன்னும் விரிவாக சொன்னது. இஞ்சில்லாம் இவங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கக்கூடிய வேதம். முன்னால் கொடுக்கப்பட்ட வேதம் தௌரா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட இருக்கக்கூடிய வேதம் இஞ்சில். அப்போ கித்தாப் நீங்கள் வருது அப்படின்னா அழகாக நீங்கள் தஃப்சீர் கருத்துக்களில் நீங்கள் பார்க்க முடியும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இதை குறிப்பிடுறாங்க. மற்ற தஃப்சீர் முயஸ்ஸர், முக்தஸர் ஃபி தஃப்சீர் சாதி போன்ற எல்லா தஃப்சீர்லையும் அழகாக பார்க்க முடியுது. வயுஅல்லிமுஹுல் கிதாபன அல் கிதாபத அப்படின்னு சொல்கிறாங்க. எழுதக்கூடிய ஆற்றலை, எழுத்தாற்றலை அது அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தாங்கிறதா இங்கே பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அல்லாஹ் குர்ஆனில் தஃப்சீர் சாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, முத வஹீல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வஹி இறக்கப்பட்டவங்க நபியாக்கப்பட்ட போது இக்ரா என்று ஆரம்பிக்கும் போது அல்லதி அல்லம பில் கலம் அல்லாஹ் தஆலா சொன்னான், எழுதுகோலை கொன்று அவன் கற்றுக் கொடுத்தான். அப்போ எழுத கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிறது மனிதனுக்கு அவன் எழுத கற்றுக் கொடுத்தாங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மனிதனுக்கு அல்லாஹ் எழுத கற்றுக் கொடுத்தது என்பது மனிதன் மீது பொழிந்துள்ள ஒரு அருள். அது ஒரு கல்வி, அது ஒரு கலை, அது ஒரு பாக்கியம்.
அப்போ அதை தான் இங்கே அல்லா தஆலா சொல்ல வர்றான். எழுதுறதுக்கான ஆற்றலை ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லா தஆலா கற்றுக் கொடுத்தான். அவங்க சிறந்த ஒரு எழுத்தாளராகவும் அவர்கள் இருந்தார்கள். கிச்சாபாங்கிறத பல நூல் ஆசிரியர்கள், பல தஃப்சீர் ஆசிரியர்கள் அதை குறிப்பிட்றாங்க. இப்போ கிச்சாபுங்கிறது வேதத்தை அப்படிங்கிறது இங்கே வந்து மேலடியான என்ன சொல்கிறது, மேலோட்டமான பொருள். ஆனால் எழுதும் ஆற்றலை கற்றுக் கொடுத்தாங்க தான் அதனுடைய தஃப்சீர் பொருள். ஓகேங்களா? தௌரா இன்ஜீலையும் அல்லா தஆலா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அடுத்த பாயிண்ட் அப்படியே தொடர்ந்து 55B ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போ அதிசயங்களுடன் அவர் அனுப்பப்பட்டவராக இருக்கிறாருங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயத்தை இங்கே இப்படிங்க சிறந்த சொல்லுவாங்க, தௌரா இன்ஜீல் அல்லா தஆலா அவர் கற்றுக் கொடுத்தாங்கிறத இன்னொரு அழகான கருத்து ஒன்று இருக்குது. தௌராங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டது தான், இன்ஜீலுங்கிறது இவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது. இதை இவங்களுக்கு அல்லா தஆலா கற்றுக் கொடுத்தான்னு ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு என்ன, என் நபிமார்களுக்கு மற்ற வேதத்தினுடைய ஞானங்கள் இருக்காதா? இருக்கதான் செய்யும். இதை தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கான இன்னொரு காரணத்தை சொல்கிறாங்க. அதாவது வகது கான ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்ஃபது ஹாதா வ ஹாதா, தௌராவை இன்ஜீலை அவர்கள் மனனம் செய்திருந்தார்கள். முந்தைய காலத்து வேதங்கள் மனனம் செய்யப்படுவது என்பது மிக அரிது. குரான் தான் இன்னைக்கு 8 வயசு பிள்ளையும் மனப்பாடம் பண்ணியிருக்கு. சரிங்களா? பல கோடிக்கணக்கான மக்கள் இது வரைக்கும் மனப்பாடம் செஞ்சுருக்காங்க, இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி முன்னாடி உள்ள வேதங்கள் எளிமையாக்கப்படலை. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராவை மனனம் செய்திருந்தார்கள். அதே போன்று இன்ஜீலையும் அவர்கள் மனனம் செய்திருந்தார்கள். மாற்றமைக்கப்படாத, சிதைவுக்கு உட்படுத்தப்படாத அந்த பியூர் உண்மையான தௌரா இன்ஜீலை அவர்கள் மரணம் செய்திருந்தாங்கிற ஒரு கருத்தை இந்த இடத்துல அல்லா தஆலா இப்னு கஸீர் அழகி இந்த வசனத்தின் விளக்கத்தில் சொல்கிறாங்க. அது இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்த வசனம், وَرَسُولًا إِلَى بَنِي إِسْرَائِيلَ أَنِّي قَدْ جِئْتُكُمْ بِآيَةٍ مِّن رَّبِّكُمْ أني أخلق لكم من الطين كهيئة الطير فأنفخ فيه فيكون طيرا بإذن الله وأبرئ الأكمه والأبرص وأحيي الموتى بإذن الله وأنبئكم بما تأكلون وما تدخرون في بيوتكم إن في ذلك لآية لكم إن كنتم مؤمنين. 49வது வசனம், ரசூலன், ஒரு நபியாகவும் ஒரு தூதராகவும் அவர் அனுப்பப்படுகிறார். யாருக்கு? இல பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதுவர்கள் இவர்களும் ஒருவர். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேல் அனுப்பப்பட்டாங்க, அந்த மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு தூதுவர் தான். அப்போ பனி இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தூதுவராக அவர் அனுப்பப்படுகிறார். அன்னி, நிச்சயமாக நான், அதாவது அவங்க சொல்லுவாங்க, பனி இஸ்ரவேலரிடத்தில் தூதுவராக வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க? அன்னி, அதாவது நிச்சயமாக நான், கத் ஜிஅ்துக்கும், உங்களிடத்தில் வந்திருக்கிறேன், நான் வருகை தந்திருக்கிறேன், பி ஆயத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு அத்தாட்சி நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவர் கூறுவார். பல அத்தாட்சிகள், அந்த அத்தாட்சி தான் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். ஒரு அத்தாட்சியோடு வந்திருக்கிறேன். ஒன்றுனா வெறும் ஒன்று அப்படிங்கிறது கிடையாது, அத்தாட்சியோடு வந்திருக்குங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அன்னி, அதாவது நிச்சயமாக நான், அஹ்லுகுலக்கும், உங்களுக்கு நான் படைப்பேன், ஆனால் படைச்சு காண்பிப்பேன். மின தீன், களிமண்ணிலிருந்து, கஹைஅத்தி த்வைர், பறவையின் அமைப்பை போல். ஹைஆன அமைப்பு, தோற்றம் அப்படின்னு அர்த்தம். அப்போ பறவையின் தோற்றத்தை போன்று நான் களிமண்லேருந்து தான் உருவாக்குவேன். ஃபன்ஃபஹு ஃபீஹி, அது மீது நான் ஊதுவேன், ஒரு உயிர் ஊதுற மாதிரி நான் ஊதுவேன். ஃபயக்கூன், அது ஆகிவிடும். தைரான், உண்மையான பறவையாகவே, பிஇذனில், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு. ஏன் மேஜிக், என்னுடைய ஆற்றல், என்னுடைய இதுங்கிறது கிடையாது, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அது உண்மையான பறவை ஆகும். பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சு காமிச்சாங்க. உபரிஉல் அக்மஹ, பிறவி குருடரை நான் அப்ரஅ யுப்ரிஉ என்று சொன்னால் குணப்படுத்துவது. அப்போ நான் குணப்படுத்துவேன் பிறவி குருடரை கூட. அப்போ பிறவி குருடர்கள் குணப்படுத்தப்பட முடியாதது தான், அது யதார்த்தத்தில் நம்மளுக்கு தெரியும். அப்போ பிறவி குருடர்களை கூட நான் என்ன செய்வேன்? குணப்படுத்துவேன். வல்அபரஸ, வெண்குஷ்டம் உள்ளவர்களை நான் குணப்படுத்துவேன். அதே மாதிரி உஹ்யில் மௌத்தா, மரணித்தவர்களை நான் உயிர்ப்பித்து எழுப்புவேன். எப்படி? எல்லாம் அப்படியே வாய் புலந்துட்டு பார்த்து என்ன நீங்கள் கடவுள்னு சொல்லிடாதீங்க, இதெல்லாம் செய்கிறேன்னு எதுன்னு இல்லை, அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு நான் இதெல்லாம் செய்வேன், செஞ்சு காமிச்சாங்க. உனப்பிக்கும், அடுத்து வர அத்தாச்சு உனப்பிக்கும். நப்ப யுனப்பினால் அறிவித்தல், சொல்லுதல். அப்போ இன்னும் உங்களுக்கு நான் அறிவிப்பேன். பிமா தஅக்குலூன், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது. வமா தத்தஹிரூன், மேலும் என்ன சேமிக்கிறீங்க, நீங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, நாளைக்கு என்ன சாப்பிட்றதுக்கு சேகரித்து வச்சுருக்கீங்க, சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நான் சொல்லுவேன். யூத்திங்க, உங்கள் வீட்டிலையே கண்ணு முன்னாடி சாப்பிட்றது இல்லை, உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட போகிறீங்கிறதையும் நான் உங்களுக்கு அறிவிப்பேன். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அறிவிப்பேன். இன்ன ஃபீ தாலிக, நிச்சயமாக இதிலே இல்லை ஆயத்தன், அத்தாட்சி உள்ளது. அப்போ இதெல்லாம் ஒரு அத்தாட்சியா?
பல அத்தாட்சிகளை சொல்கிறாங்க. அப்போ இதில் ஒரு சான்று இருக்கிறது. லக்கும் உங்களுக்கு இன்குண்டு மூமின், நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வீர்களே ஆனால், உண்மையில் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்களே ஆனால், இதில் பல சான்றுகள் உங்களுக்கு உண்டு. இந்த மாதிரியான விஷயத்தில் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறதில்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. விளக்கத்தை சொல்கிறேன். அப்போ பனி இஸ்ரவேலர்களுக்கு ஒரு நபி அனுப்பப்பட்டவங்க என்ன சொன்னாங்க, உங்களிடத்துல நான் அத்தாட்சியோடு வந்திருக்கேன், சும்மா வெறுங்கை வீசிட்டு வரல, அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நான். அப்போ பாருங்கள், தன்னுடைய சாகசம் அல்ல, தன்னுடைய என்ன சொல்வது, தன் ஆற்றலால் தான் தெய்வீக சக்தியாக நான் உருவாக்கணும்னு அவங்க சொல்லலை, உங்கள் இறைவன்ட்டேன்னு தான் கொண்டு வந்திருக்கேன்னு முதல்ல சொல்லிட்டாங்க. பத்தாவதுக்கு இப்படி உருவாகிறதுலாம் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு தானே சொன்னாங்க. அப்படி இருந்த போதிலும் கூட வழிகேடர்கள் அவங்களை என்னென்ன கடவுளாக ஆக்கிட்டாங்க. ஹைர் மிர் ரப்பிக், உங்கள் இறைவன்ட்டேருந்து என்ன முதல் அத்தாட்சி என்ன, அஹ்லுக் லக்கும் மினத் தீனி கஹியத்தி தயிர், நான் பறவை மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, களிமண்ணில் உருவாக்கிட்டு ஃபூன் ஊதுவாங்க, அது அப்படியே பறவையாக பறந்து போகும். இதெல்லாம் கண்கூடாக அதாவது ஐயானன் கண் முன்னால் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் இப்படி கசிடத்தில் அழகி சொல்லி காட்டுறாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் நடக்கத்தான் செய்தது. அதே மாதிரி ரெண்டாவது அற்புதம் என்ன, பிறவி குருடர். 2 கருத்து சொல்கிறாங்க. அக்மஹ் என்று சொன்னால் பிறவி குருடருக்கும் சொல்லுவாங்களாம். அதே மாதிரி உள்ளது எபுசுரு நகார வளா எபுசுரு லைலன், அதாவது பகலில் பார்வை இருக்கும், இரவில் பார்வை இருக்காது. சரிங்களா, மாலை கண் அப்படின்னு சொல்கிறோம்ல, மாலை கண் நோயாளி. இந்த மாதிரியானவங்களெல்லாம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, குணப்படுத்திருக்கிறாங்க. பெரிய தெரப்பி பண்ணி பெரிய ட்ரீட்மெண்ட் பண்ணிலாம் கிடையாது. அப்படி கையை வச்சு தடவுவாங்க, சரியாயிரும். சரிங்களா, அதில் தான் தடவுவாங்கங்கிறனால தான் எங்களுக்கு ஒரு பேர் அல் மசீஹ் என்ற பேர் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவங்க கண்ணை தடவுவாங்க, அவங்க உடலை தடவுவாங்க, அதில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நோய், பிறவி நோயே சரியாக போயிடும். அதனால தான் அவங்களுடைய பேரில் அல் மசி என்பதற்கு தடவுவர் என்ற பொருள் வந்ததுங்கிறது நான் உங்களுக்கு சென்ற வாரத்தில் பார்த்த அந்த சென்ற பக்கத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன். சரி, அப்புறம் ரெண்டாவது கருத்து அக்மஹ் அப்படிங்கிறதுக்கு பிறவி குருடருங்கிறது இருக்குது. அதை தான் இந்த நம்ம டிரான்ஸ்லேஷனில் சூஸ் பண்ணியிருக்கோம். அபரஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், வெண்குஷ்டம் உள்ளவங்க, உடலில் இருக்கக்கூடிய அந்த வெண்குஷ்டம் உள்ளவங்க, அவங்களையும் இவங்க தடவே சரி பண்ணிடுவாங்க. இது ரெண்டாவது அற்புதம். மூணாவது அற்புதம், இறந்தவங்களும் உயிர்ப்பிப்பாங்க. இறந்தவங்கள நீ உயிர் பெற்று எழு அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு நீ உயிர் பெற்று எழு அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க என்ன செய்வாங்க, உயிர் பெற்று எழுவாங்க. இந்த மாதிரியானதும் நடந்திருக்கிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக உணபியுக்கும் விமச்சாக்குடன், வீட்டில் என்ன சாப்பிட்டு வந்தீங்க, ஊதுங்க பார்ப்போம், வெங்காயம் ஸ்மெல் வருதா பூண்டு ஸ்மெல் வருதான்னு வச்சு சொல்கிறது கிடையாது. சரிங்களா, அந்த கதை கிடையாது. அவங்க என்ன சாப்பிட்டாங்கங்கிறத அவங்களிடமிருந்து எந்த விதமான வாடையையும் உணராமல் அப்படியே சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்றதுக்காக வச்சிருக்காங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆச்சரியத்தை தானே தரும். என் வீட்டில் எங்கேயோ இருக்கக்கூடிய என் வீட்டில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்களே, இனி சாப்பிட்றதுக்கு நான் என்ன சேகரித்து வச்சுருக்கேங்கிறத சொல்கிறாங்களே, அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அற்புதம் தான். அது எல்லாமே அற்புதமாகத்தான் இருந்த இந்த 4 அற்புதங்கள் அல்லாஹ் கொடுத்தான். இதில் உங்களுக்கு நிச்சயமாக சான்று அத்தாட்சி இருக்கிறது, நீங்கள் அல்லாஹ்வை நம்புவீர்களே ஆனால் அப்படின்னு சொல்லி 3 இடத்துல திரும்ப அல்லாஹ்வின் பக்கமே அவங்களோட சிந்தனை கொண்டு போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு அற்புதம் செஞ்சு மேஜிக் பண்ணாலும் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி சாமியார்கள் என்ற பேரில் சில பேர் சில விஷயத்தை செய்யும்போது அப்படியே காலில் விழுந்துடுறாங்க, காலை கழுவி பிடிச்சிடுறாங்க. அவங்க தெய்வீக சக்தி உள்ள தெய்வம்னு என்ன செஞ்சிடறாங்க. ஒரு சில வித்தைகள் செஞ்சாலே, கண்கட்டி வித்தை செஞ்சாலும் அல்லது ஒரு ஏமாற்று வித்தைகள் செஞ்சாலும், ஆனால் இவங்க இவ்வளோ விஷயத்தை செஞ்சு ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க இது அல்லாஹ்விடமிருந்து வந்த அத்தாட்சி. நடுவில் இடையில சொல்லிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு கடைசியாக சொல்லி முடிக்கிறான் நீங்கள் அல்லாஹ்வை நம்புவீர்களே ஆனால் இதில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்குது. அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு தான் அத்தாட்சி இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதர் என்பதுக்கு தான் அத்தாட்சி இருக்குது. நான் இல்லை, அல்லாஹ் இல்லை, நான் இறைவன் இல்லைங்கிறத ரொம்ப அழகாக இவங்க இதில் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ விளக்கத்தை பாருங்கள், தஃப்ஸீரை தர்ஜுமா பாருங்கள். இஸ்ராயேல் சந்ததியினர்களுக்கு தூதராகவும் அவரை ஆக்கப் போகிறான்ங்கிற ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டது. இவ்வாறு அவர் ஆகியதும், இஸ்ரேல் சந்ததியினருக்கு நபியாக அவங்க ஒரு வயசில் அவங்க ஆக்கப்பட்டதும், இஸ்ரவேலரிடம் அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கூறினார், நான் உங்கள் இறைவனிடமிருந்து ஒரு அத்தாட்சி நிச்சயமாக வந்துள்ளேன். நான் உங்களுக்கு களிமண்ணால் ஒரு பறவையின் உருவத்தை உண்டாக்கி நான் அதில் ஊதுவேன், அது அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டு உயிரோடு பறவையாகிவிடும். இரண்டாவதாக பிறவி குருடர்களையும் வெண் குஷ்டரோகிகளையும் குணப்படுத்துவேன், அல்லாஹ் அனுமதியை கொண்டு இறந்தோரையும் உயிர்ப்பிப்பேன். நான்காவதாக நீங்கள் உண்பவற்றையும் நீங்கள் உங்கள் வீடுகளில் சேகரம் செய்து வைத்திருப்பவற்றையும் பற்றி நான் உங்களுக்கு எடுத்து கூறுவேன். நீங்கள் மூமின்கள் நம்பிக்கையாளர்கள் ஆக இருந்தால் நிச்சயமாக இவற்றில் உங்களுக்கு திடமாக அத்தாட்சி இருக்கிறது என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலிடத்திலே கூறினார். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு நுணுக்கமான ஒரு அற்புதமான கருத்தை இப்னு கஸீர் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகான செய்தி பாருங்கள். ஒரு விஷயத்தை நம்மளை திங்க் பண்ண வைக்கிறாங்க. அற்புதம் அப்படிங்கிறது நபிமார்கள் கொடுக்கப்படுது, அதில் அல்லாஹ்வுடைய எக்ஸலன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, இன்டெலிஜென்ஸை தெரிஞ்சுக்கிறீங்க, எவ்வளோ மதிநுட்பமாக செய்கிறான் பாருங்கள். முதல்ல யாரை சொல்கிறாங்கன்னா ஒரு 3 விஷயத்தை மட்டும் இங்கே சொல்கிறாங்க.
இதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான நபி மூசா, இதுக்கப்புறம் அடுத்து வந்தது முக்கியமான நபி ரசூல்லா, இவங்க நடுவில் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த மூணையுமே சேர்த்து சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் கொடிகட்டி பறந்தது என்பது அஸ்ஸிஹ்ரு. சரிங்களா? பேசல்லாஹுக்குள்ள நபியின் எல்லா நபிமார்களும் அல்லாஹ் அனுப்பியிருக்கான். இதில் நம்பிய நபிமார்கள் பி மோஜிசத்தின் ஒரு அற்புதத்தை கொண்டு அனுப்பியிருக்கானா, துனாசி பஹ்ல ஜமானி அந்த காலத்தில் எது வந்து ஒரு அற்புதமாக பெரிய பிரம்மாண்டமான விஷயமா பார்க்கப்படுதோ அதை முறியடிக்கக்கூடிய, அதை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதத்தை தான் அல்லாஹ் வந்து அனுப்புவான் அப்படின்னு ஒரு முன்னுரையை சொல்லிட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மிகைப்பாக இருந்தது கொடிகட்டி பறந்தது என்பது சூனிய கலை அஸ்ஸிஹ்ரு. அதனால தான் கைத்தடியை போட்டால் பெரிய பாம்பாகிற மாதிரி ஒரு சூனிய கலை, என்ன சொல்றது, ஒரு அற்புதத்தை, ஒரு முஅஜிஸாவை மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். அதை உணர்ந்த அந்த சூனியக்காரர்கள் சாரு மினல் அபரார் நல்லடியார்களாக புனிதர்களாக மாறினார்கள். ஓகே, அப்போது அந்த அற்புதத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் என்ன தெரியுமா முக்கியமாக இருந்துச்சு, இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுடைய காலத்தில் மருத்துவம் என்பது கொடிகட்டி பறந்தது. அத்திப்பா மருத்துவர்கள், அதாவது நூதனமான, ஏன்னா அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் அளவுக்கான ஒரு பெரிய மருத்துவம் கிடையாது தானே. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு மிக்க மருத்துவர்கள், வித்தியாசமான மருந்துகள் கண்டுபிடிப்பது, அழகழகான என்ன சொல்கிறது ட்ரீட்மெண்ட்ஸு, சிகிச்சைகள் அளிக்கப்படுவது, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கலையாக அது பார்க்கப்பட்டது. சரியா? அப்போ அதை முறியடிக்கிறதுக்காக தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், வெண்குஷ்டம் உள்ளவங்களை அப்படி தடவி சரி பண்ணுறது. எந்த மருத்துவர்னாலும் என்ன பண்ண, அந்த காலத்துலையுமே கூட வெண்குஷ்டத்தை சரி பண்ண முடியாது, பிறவி குருடை வந்து சரி பண்ண முடியாது. அல்டிமேட் இதில் என்ன, இறந்து போனவங்களும் உயிர்ப்பிக்க முடியாது. அது எந்த காலத்துலையும் யாருமே பண்ணதில்லை. அப்போது மருத்துவ உலகமும் மருத்துவர்களும் அதில் சிகிச்சை பெறக்கூடியவர்கள் சாமானியர்கள் எல்லாமே வாய் பழக்கும்படியாகத்தானே செய்யணும். அதனால தான் மருத்துவ ரீதியிலேயே இவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தா கூடுதலாக தான் வந்து என்ன சொல்கிறது, இந்த பறவையை உருவாக்குனது, அதே மாதிரி வீட்டில் சேகரித்தது சொல்ல வச்சது, இன்னும் எக்ஸ்ட்ராவாக அல்லாஹ் வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதமாக இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுறாங்க. மூணாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கொடிகட்டி பறந்தது என்ன, அதாவது கவிநடை, கவிதைகள், கவித்திறன் அப்படிங்கிறது தான் ஃபசாஹா ஃபில்லுகான்னு சொல்லுவாங்க, அந்த மொழியில் இருக்கக்கூடிய திறமை. அதனால தான் அரபுகளுக்கு வந்து கவிதை அப்படிங்கிறது அப்படியே நுனி நாட்களில் யதார்த்தமாக வரும். இன்றைக்கி நம்ம கவிதை எழுதணும்னா எல்லாருக்குமே கூட எழுத வராது, ஒரு சிலருக்கு மட்டும் தான் கவிதை எழுத வரும். நம்மளே கூட அவங்க கூட யோசிச்சு என்ன செய்யணும், எழுதணும். ஆனால் அரபுகளுக்கு அப்படி கிடையாது. அரபுகளில் நிறைய பேருக்கு இன்றைக்கு வேண்டுமானாலும் அந்த கலை வந்து குறைந்து விட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் அன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும், ரசூல்லா காலத்தெல்லாம் பொறுத்த வரைக்கும் அப்படியே நுனி நாக்கில் பேச்சு மாதிரி நம்மளுக்கு எப்படி பேச்சு நல்லா வருது அந்த மாதிரி. சில பேருக்கு இன்றைக்கி நம்மளுடைய நல்ல பேச்சாளர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நல்லா பயான் பேசுவாங்க, உரைகள்லாம் நல்லாயிருக்கும், எதுகை மோனையாக பேசுவாங்களோ, அதை அடுக்கடுக்காக பேசுவாங்க, அப்படியே சரளமாக பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் அது வந்துடும், அது ஒரு சிலருக்கு வருதில்ல, அதாவது ஒரு சிலருக்கு தான் வருது. ஆனால் அரபுகளை பொறுத்த வரைக்கும் பல மக்களுக்கு வந்து இயல்புலேயே நுனி நாக்கில் அப்படி கவிநடையில் பேசுகிறது, எதுகை மோனையில் ஷஜான்னு சொல்லுவாங்க, அப்படி எதுகை மோனையாகவே பேசுகிறது ஆண்களிடத்தில் பெண்களிடத்தில் பரவலாக இருந்தது. அதில் வந்து ரொம்ப உச்சக்கட்டத்தில் பயங்கரமாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அதில் சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. சரி, திரும்ப விஷயத்துக்கு வாங்க. அப்போ இந்த மாதிரி கவிதையை வச்சும் பேச்சு திறமையை வச்சும் தான் அன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்கிறது, ஒரு மாஸ் காட்டுறாங்கன்னு சொல்லுவோம்ல, அவங்க காட்டின மாஸ் அதில் தான். அதனால தான் ஷோரான்னு ஒரு சூறாவே இருக்குது, கவிஞர்கள் ஒரு சூறாவே இருக்குது, 28வது சூறா, ஐ திங்க், சரிங்களா? அந்த 28வது சூறாவுடைய பேரே வந்து ஷோரா தான். 26ன்னு நினைக்கிறேன், 26 அல்லது 28, 26 தான் அநேகமாக. அப்போ அந்த சூறாக்கு பேர் வந்து கவிஞர்கள் சொல்லி கடைசி இடத்துல சொல்லலாம், ஷோரா எத்தபிஹுமுல் காவூன், அதாவது இந்த கவிஞர்கள் இருக்கிறாங்க, இந்த கவிஞர்களை வந்து வழிகேடர்கள் தான் பின்பற்றுவார்கள் அப்படின்னு அல்லா சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கவிஞர்கள் பின்னாடி போயிட்டே இருப்பாங்க மக்கள். இன்றைக்கி எப்படி இந்த சினிமா அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது, சினிமா பின்னாடி மக்கள் எல்லாம் போகிறாங்க, தியேட்டருக்கு போகிறாங்க, அது மக்கள் கூட்டமாக போகிறாங்க, உட்காந்து பார்க்குறாங்க, மணிக்கணக்கில் 3 மணி நேரம் செலவு பண்ணி பார்க்குறாங்க, காசை செலவு பண்ணுறாங்க, அது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி கவிஞர்கள் கவிதை பாடுறாங்கன்னா அப்படியே கூட்டமாக பின்னாடி போகிறது, அவங்களுக்கு ரசிகர் கூட்டம் இருக்கிறது, இதெல்லாம் இருந்தது. அல்ல அதை கண்டிச்சான். என்ன பெருசாக நீங்கள் கேவலமாக கவிதை படிக்கிறாங்க, ஆபாசமாக கவிதை படிக்கிறாங்க, யாரையா இகழ்ந்து படிக்கிறாங்க, அல்லது தேவையில்லாமல் யாரையாவது புகழ்ந்து படிக்கிறாங்க, இதை தான் நீங்கள் ஒரு பெரிய ரசனையாக பார்க்குறீங்க, வழிகேடர்கள் தான் அவங்களை பின்பற்றுறாங்க. நல்லத்தில் சொன்னான். அந்த சூறா வரும்போது நான் பின்னாடி சொல்கிறேன் அதோட விளக்கத்தை. திரும்ப நினைவுக்கு வருது, அது 26வது சூறா தான். சரி, ஓகே. அப்போது அந்த கவிதைங்கிறது அவங்க இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு திறமையாக அது மக்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ அல்லாஹ் அதை முறியடிக்கிறான். யாரை வச்சு முறியடிக்கிறான்? அதாவது எழுத படிக்கவே தெரியாத, பிறந்ததுலேருந்து என்ன சொல்கிறது, சூடு போட்டால் கூட உனக்கு படிப்பு வராதுரா அப்படிங்கிற மாதிரி, சூடு போட்டால் கூட ரசூல்லாவுக்கு கவிதை வராது. நல்ல அறிவான ஆள், அறிவாளியாக பேசுவாங்க, சுருக்கமாக பேசுவாங்க, நல்ல கருத்தோடு பேசுவாங்க, கவிதை வராது. அப்படிப்பட்ட ரசூல்லா 40 வருஷமாக கவிதைக்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லாத ஒருத்தங்க வந்து இக்ரால ஆரம்பித்து அப்படியே அழகழகான இறை செய்திகளை சொல்கிறாங்க.
அதனால தான் பலர் இவங்களை கவிஞர்னு சொன்னாங்க, சூனியக்காரன்னு சொன்னாங்க, ஜோதிடர்னு சொன்னாங்க, குறிகாரன்னு சொன்னாங்க, மூதாதையருடைய கட்டுக்கதைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உண்மையிலேயே சத்தியத்தை சத்தியமாக பார்க்க வேண்டும் என்று பார்த்தவர்களுக்கு அது இறை செய்தியாக தெரிந்தது. இது கவிதைக்கு அப்பாற்பட்ட ஒரு உன்னதமான நடை கொண்ட இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு கூற்று என்பதை அவர்கள் எல்லாம் உணர்ந்தார்கள் அல்லவா? அந்த அடிப்படையில் அப்போ எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், முறியடிக்கிறான். அப்போ ரசூலுல்லாஹ் காலத்துக்கு குர்ஆன் என்பது கொடுக்கப்பட்டது. அந்த நடை, அதனால தான் சவால். குர்ஆனில் 3 இடத்துல ஒரு சவால் இருக்குது. இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வர முடியுமா? முடியல. இது மாதிரியான ஒரு 10 வசனத்தை கொண்டு வர முடியுமா? முடியல. இது மாதிரியான ஒரு சின்ன சூறா கொண்டு வர முடியுமா? சூரா பக்ரால பார்த்தோம், 21வது வசனமும் 22வது வசனத்துல நீங்கள் அதை படிச்சிருப்போம் முதல் ஜுஸ்லேயே. முடியலை. அப்போது இதுதான் முஅஜிஸா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கவிதைகள் கொடிகட்டி பரவந்ததின் காரணத்தினால கவிநடையையும் முறியடிக்கக்கூடிய ஒரு ரீதியில் குர்ஆன் இறக்கப்பட்டது. இன்ன வரைக்கும் குர்ஆனை போன்ற ஒரு அத்தியாயத்தை யாருனாலையுமே உருவாக்க முடியல, கியாமத் வரைக்கும் உருவாக்க முடியாது. அதை நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். இப்படி தான் அற்புதங்கள் கொடுக்கப்படும். அந்த வரிசையில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் அந்த மருத்துவம் என்பது ஒரு பெரிய இதாக பார்க்கப்பட்டுச்சு. சரிங்களா? அப்போ சில மருத்துவர்கள் எல்லாம் பெரிய லெவலில் பார்க்கப்பட்டாங்க. கடவுள்களை போன்றவங்க பார்க்கப்படக்கூடிய நிலைக்கு ஆளானாங்க. இப்படிப்பட்ட பெரிய பெரிய நோயெல்லாம் குணப்படுத்துனாங்களேன்னு அதையெல்லாம் அடித்து நவுத்து வண்ணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வெண்குஷ்டம் உள்ளவங்களையும் பிறவி குருடர்களையும் இறந்தவங்களை உயிர்ப்பித்து காட்டும் போது இதுதான் இறைவன் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய வல்லமை தந்த அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு அழகாக அவங்க சொன்னாங்க. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்ணனை தொடருது பாருங்க. 55 ومصدقا لما بين يدي من التوراة وليحل لكم بعض الذي حرم عليكم وجئتكم بآية من ربكم فاتقوا الله وأطيعون. 50வது வசனம். முஸத்திகன், இன்னும் உண்மைப்படுத்தக்கூடியவராக அவரை அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். லிமா பைன எதைய, அவங்க சொல்லுவாங்க, அதாவது லிமா பைன எதையனா எனக்கு முன் உள்ளது. எனக்கு முன் அப்படின்னு சொன்னால் முன்னால், அந்த முன்னு நினச்சிக்காதீங்க, பிஃபோர் கிடையாது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீன் அர்த்தம், அந்த முன். சரிங்களா? அப்போ எனக்கு மத்தியிலே என் கண் முன், எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த வேதத்தை, இதுக்கு அந்த 2 அர்த்தமும் போகிறோம். எனக்கு முன்னால் தான் தௌரா என்பது இறக்கப்பட்டது. மீன தௌரா, புரியுதா? அப்போ தௌராத்திலிருந்து எனக்கு முன்னாடி உள்ளதை உண்மைப்படுத்தன்னு என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌரா அப்படிங்கிற ஒரு பொருளும் இங்கே பொருந்திரும். அசலாக இங்கே என்ன அர்த்தம்னா, எனக்கு முன்னாடி இப்போ ஒரு தௌராங்கிற வேதமும் நடைமுறை இருக்க தானே செய்யுது. இதை பல பேர் பொய்ப்பிக்கிறாங்க, இதை பல பேர் இல்லைங்கிறாங்க. இல்லை, அது உண்மையான வேதம் தான், அது கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மையான இறை தூதர் தான். ஆனால் அதில் பல மாற்றங்கள் ஏற்படுத்திட்டாங்க. அதை இறக்கி அருளி அல்லாஹ்வை நம்ம ஏற்றுக்கணுங்கிற விஷயத்தில் என் கண் முன்னால் இருக்கக்கூடிய இந்த தௌராவை நான் உண்மைப்படுத்துகிறேன் அப்படிங்கிறது இங்கே சரியான பொருள். சரிங்களா? புரிஞ்சுக்கிங்க. அதை தான் சொல்கிறாங்க. அப்போ நான் லிமா பைன எதை, எனக்கு என் முன்னால் இருக்கக்கூடிய மின தௌராவிலிருந்து இருக்கக்கூடிய இந்த வேத வரிகளை எல்லாம் உண்மைப்படுத்துவனா வந்திருக்கேன். நான் வந்துட்டேன் சொல்லுவாங்கள்ல, பழைய ஹாஸ்பிட்டல் எடுத்து வந்த ரிப்போர்ட்லாம் தூக்கி போடுங்க, இப்போ ரிப்போர்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அது கிடையாது. எனக்கு முன்னாடி வந்ததெல்லாம் எல்லாம் அசத்தியமானது, எல்லாமே தவறானது கிடையாது. எனக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட மூசா அவர்கள் என்னை விட சிறந்தவர்கள் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அவர்கள் எந்த இறைவன் பக்கம் அழைத்தார்களோ அதே இறைவன் பக்கம் தான் நான் அழைக்கிறேன். அவங்களுக்கு இறக்கப்பட்ட தௌரா நான் உண்மைப்படுத்துகிறேன். அது ஒன்றும் கிடையாது, நான் கொண்டு வந்த இஞ்சில் தான் உண்மைன்னு நான் சொல்ல வரல. அப்போ அவங்க அந்த அடக்கத்தோடு அவங்க சரியான சத்தியத்தை தான் எடுத்து சொன்னாங்க. அப்போ எனக்கு முன்னால் இறக்கப்பட்ட, அதே போல் என் கண் முன்னால் இருக்கக்கூடிய இந்த தௌராவையும் நான் உண்மைப்படுத்துபவனாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். வலியுஹில்லலக்கும், உங்களுக்கு நான் ஹலாலாக்குவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன். எதை? பதல்லதி ஹுர்ரிம அலைக்கும், உங்கள் மீது தடுக்கப்பட்டிருந்த, உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருந்த ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஹலாலாக்குகிறேன். விளக்க சொல்கிறேன். வஜீத்துக்கும், உங்களிடத்தில் நான் வருகை தந்திருக்கிறேன். ஆயத்தின் அத்தாட்சியோடு வருகை தந்திருக்கிறேன். ஆதாரத்தோடு மிரப்பி, உங்கள் இறைவனிடமிருந்து, உங்கள் இறைவன் தரப்பிலிருந்து அத்தாட்சியோடு நான் வருகை தந்திருக்கிறேன். எனவே ஃபத்தகுல்லாஹ, என்னை அஞ்சு கொள்ளுங்கள் அவங்க சொல்லலை, என்னை கடவுளாக ஆக்கி கொள்ளுங்கன்னு சொல்லலை. ஃபத்தகுல்லாஹ, மூசாவையும் தௌராவையும் இறக்கியருளிய, என்னையும் இஞ்சிலையும் இறக்கியருளிய அல்லாவையே, ஃபத்தகுல்லாஹ, அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள். வஅத்திஊன், அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், கீழ்ப்படுங்கள் என்றே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்துல முதல் இதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். வலியுஹில்லலக்கும் பஅதல்லதி ஹுர்ரிம அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட ஒரு சில விஷயத்தை நான் ஹலால் ஆக்கிக்கிறேங்கிறதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால், இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சில விஷயங்கள், அதாவது தௌராவில் அதாவது ஹராமாக்கப்பட்டிருந்த சில விஷயங்கள் இஞ்சில் இறக்கி அருளப்பட்ட பிறகு சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா தள்ளுபடி செய்து அதை காலவிதியாக்கி ஹலால் ஆக்கிட்டான். ஒரு சில விஷயங்கள் அவங்க ஹராமாக இருந்தது, கொஞ்சம் அதான் பாத் என்றால் சிலவற்றை, சம் ஆஃப் தெம். அப்போ சில விஷயங்கள் அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, அது ஹலாலாக்கப்பட்டுருச்சு. முன்னாடி வரைக்கும் இது தடை செய்யப்பட்டிருந்துச்சு, இனிமேல் உங்களுக்கு தடையில்லை. ஏன்னா குரான்லேயே ஒரு சில விஷயங்கள் முன்னால் தடை செய்யப்பட்டது ஹலாலாக்குனதும் உண்டு, முன்னால் ஹலாலாக இருந்தது ஹராமாக்கப்பட்டதும் உண்டு. அதே மாதிரி குரானில் ஒரு சில காலகட்டம் வரைக்கும் ஹராமாக்கப்பட்டு பிறகு ஹலாலாக்கப்பட்டதும், அல்லது ஹலாலாக இருந்தது ஹராமாக்கப்பட்டது. இது அல்லாவுடைய நாட்டம், அல்லாவுடைய விருப்பம், அல்லாவுடைய சட்டம்.
அந்த லெஜிஸ்லேஷன் எல்லாம் விரும்புகிறப்படி எப்படி வேணாலும் மாற்றுவான். இவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா முன்னாடி கொஞ்சம் ஹராமாக்குனது கொஞ்சம் ஹலாலாக்குறாங்க. அப்போ இவங்க மீது இன்னும் ஒரு நல்ல ஈர்ப்பு வரணுங்கிறதுக்காக அப்போ தள்ளுபடி செய்கிறாங்க, ஒரு லேஸ் ஆக்குறாங்க, சட்டத்தை லேஸ் ஆக்குறாங்க அப்படின்னு இவங்க மேலே ஒரு நல்ல விருப்பம் வர்றதுக்கு அல்லாஹ் அவன் நாட்டத்தின்படி சில விஷயத்தை முன்னாடி ஹராம வச்சு ஆக்கியிருந்தான், அதை இவங்க மூலியமாக அல்லாஹ் ஹலால் ஆக்கினான், அதை அறிவித்தான். சரிங்களா? சாதி ரஹ்மத்துல்லாஹி ஒரு நல்ல கருத்தை சொல்லுவாங்க. இதிலிருந்து இன்னொரு நுணுக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஃபதல்ல ذلك على ان اكثر احكام التوراة لم ينسخ الانجيل. இஞ்சில் வந்து தௌராத் அப்படியே மாத்திருச்சுன்னு சிலர் சொல்றாங்கல்ல, இஞ்சில் வந்து தௌராத் அப்படியே புரட்டி போட்டுருச்சு, அப்படி கிடையாது, கொஞ்சத்தை தான் மாற்றினுச்சு. அப்போ முன்னால் இருந்த அதாவது அறிவுரைகள்ங்கிற பேரில் அந்த மக்களுக்கு தேவை நிறைய அறிவுரைகள் அதில் இருந்திருக்கும், இந்த மக்களுக்கு தேவை நிறைய அறிவுரைகள் இதில் இருக்கும். மற்றபடி சட்டத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் மேஜராக அதில் இருந்தது தான் இதில் இருந்தது, கொஞ்சம் மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்குங்க. இந்த பாகத்துங்கிற வார்த்தையை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வைத்து இஞ்சில் தௌராத்தை வந்து பெரும்பாலும் அது மாற்றி அமைத்து விடவில்லை, ஒரு சில விஷயத்தை மட்டுமே அதை மாற்றி அமைத்து கூடாத சில விஷயங்களை கூடும் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா வந்து ஒரு சில சலுகைகளை மக்களுக்கு கொடுத்துருக்காங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாங்கிறதையும் அல்லாஹ் இந்த இடத்துல முஃபஸ்ஸிரீன்கள் அழகாக சொல்லி காட்டுறாங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனத்தை பார்ப்போமா? மேலும் தற்பொழுது தௌராத்தின் அறிவுரைகளிலிருந்து எவை என் முன் உள்ளவையோ, பார்த்தீங்களா, அந்த அர்த்தம் இங்கே வருது. அப்போ தற்பொழுது என் கண் முன்னாடி தௌராத்திலிருந்து என்னென்ன சட்டத்திட்டங்கள் உள்ளனவோ அவற்றிலிருந்து உள்ளவைகளை மெய்ப்படுத்தி விடவும், அது முசத்திக், அதை உண்மைப்படுத்தி விடவும், உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கும் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக்கி வைத்திடவும் நான் வந்துள்ளேன். நான் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு சான்றினை கொண்டு வந்துள்ளேன், அத்தாட்சி சான்றினை கொண்டு வந்துள்ளேன். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் எனக்கு கீழ்ப்படியுங்கள். ஃபத்தகுல்லாஹ, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், வஅதீஊனி, எனக்கு கட்டுப்படுங்கள், எனக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு அஞ்சு எனக்கு கட்டுப்படுங்க. இதே மாதிரி ஒரு ஸ்டைல் முன்னாடி வந்துச்சா, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்சுறதுனா அல்லாஹ் மட்டும் அஞ்சு அல்லாஹ்க்கு நான் தூக்கனை போட்டுக்கிறேங்க, அது கிடையாது. இறை தூதர்களை நீங்கள் என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும். அப்போ எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் தான் அல்லாஹ் அஞ்சியதாக ஆகுங்கிறதை இவங்க அழகாக சொன்னாங்க. இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுதூஹ் ஹாதா சிராத்தும் முஸ்தகீம். இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தான், ரப்பி எனது இறைவன், வ ரப்பு உங்கள் இறைவன். எவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். இதுக்கு மேல் என்னங்க புட்டு வச்சுட்டு போயிட்டாங்க, அல்லாஹ் தான் இறைவன், நான் இறைவன் இல்லைங்கிறது. இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் தான், ரப்பி எனக்கு இறைவன், வ ரப்புக்கு உங்களுக்கு இறைவன், ஃபஅபுதூஹு அவனையே வணங்குங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள் மட்டும்தான் சொன்னாங்க. அந்த கட்டுப்படுறது கூட என்ன, என் காலில் வந்து விழுங்குங்கிற கட்டுப்படுறது கிடையாது. அல்லாஹ் தான் ஒருத்தன் சொல்லக்கூடிய எனது இந்த கூற்றில் எனக்கு கட்டுப்படுங்கள், நான் இறை தூதர் என்ற அந்த கூற்றில் கட்டுப்படுங்கள், இதெல்லாம் ஹலால் இதுதான் ஹராம் என்று விளக்கக்கூடிய இந்த விஷயத்தில் எனக்கு கட்டுப்படுங்கள் தான் அந்த இடத்துல கூட அர்த்தம். ஓகேங்களா? அதை கூட ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் தான் எனக்கும் இறைவன், உங்களுக்கும் இறைவன், ஃபஅபுதூஹு எனவே அவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்க, ஹாதா இதுதான் சிராத்துல் முஸ்தகீம் நேரான பாதை. எது நேரான பாதை? அல்லாஹ்வை வணங்குறது, அல்லாஹ்வை மட்டும் இறைவனை ஏற்றுக்கிறது தான் நேரான பாதைன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளாக்கிட்டவங்க எப்படிப்பட்ட வழிகேடர்கள் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக அல்லாஹ்வே என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான், ஆக அவனையே வணங்குங்கள், இதுவே சிராத்துல் முஸ்தகீம் எனும் நேரான பாதையாகும் வழியாகும் என்றும் அவர்கள் கூறினார்கள். லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், 55D. فلما أحس عيسى منهم الكفر قال من أنصاري إلى الله قال الحواريون نحن أنصار الله آمنا بالله واشهد بأننا مسلمون. அழகாக சொன்னாங்க. ஃபலம்மா எப்பொழுது அஹஸ உணர்ந்தார்களோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்தார்களோ, மின்ஹும் அவர்களிடமிருந்து. அப்போ பனி இஸ்ரவேலர்கிட்ட இவ்வளோ அழகாக தாவா பண்ணி இவ்வளோ அழகாக அல்லாஹ் பற்றி எடுத்துரைத்து எனக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ் வணங்குங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் பலர் இறைவனை நிராகரித்தார்கள். இவர்களையும் நிராகரித்து இறைவனை நிராகரித்தாங்க. அப்போ ஃபலம்மா அஹஸ ஈசா மின்ஹுமுல் குஃப்ரா, இறை நிராகரிப்பை அவர்களிடமிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது உணர்ந்தார்களோ பார்த்தார்களோ, கால சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்பவர்கள் யார், அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார், அன்சாரி என எனக்கு உதவுபவர்கள், இலல்லாஹ்னா லில்லாங்கிற மாதிரி, அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்று கேட்டார்கள். கால் ஹவாரியூன், ஹவாரியன்கள் அந்த தோழர்கள் சொன்னாங்க. அதாவது இவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களுக்கு ஹவாரியூன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஹவாரியன்கள் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் சஹாபாக்கள், சஹாபான்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி இவங்க ஹவாரியூன்கள் என்று அழைக்கப்படுறாங்க. சரி, அஸ்பியா என்றும் இவர்கள் அடையாளப்படுத்தப்படுறாங்க. குரானில் வந்து ஹவாரியூன் என்று அடையாளப்படுத்தப்படுறாங்க.
தஃப்சீர் நூல்கள் அஸ்ஃபியா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்த அஸ்ஃபியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹவாரியன்கள்லாம் சொன்னாங்கன்னா, நஹ்னு அன்சாருல்லாஹ், அல்லாஹ்வுக்காக நாங்கள் உதவி செய்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்களாக இருக்கிறோம். ஆமன்னா பில்லா, நீங்கள் சொன்ன மாதிரி அல்லாஹ் நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம். வஷது, நீங்கள் சாட்சியாக இருங்க. ஆமன்னா பில்லா, அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டு. வஷது, நீங்கள் சாட்சியாக இருங்க. பி அன்னா முஸ்லிமூன், நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீம் என்பதன் மீது நீங்கள் சாட்சியாளராக இருந்து கொள்ளுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவங்க சொன்னாங்க. அவர்கள் பலர் தம்மை நிராகரிப்பை அவர்களில் பலர் தம்மை நிராகரிப்பதை, அதாவது தன்னை ஈசாவாகிய தன்னை நிராகரிப்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்ந்த பொழுது அவர்களை நோக்கி, அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்பவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய தோழர்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு உதவி செய்கிறோம், மெய்யாகவே அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம், ஆதலால் நிச்சயமாக நாங்கள் முஸ்லீம்கள் முற்றிலும் அவனுக்கு வழிபட்டோம் என்பதை நீர் சாட்சியாக கூறுவீராக. அல்லாட்ட நீங்கள் சாட்சியாக நாளை மறுமையில் சொல்லிடுங்க, நாங்கள் உண்மையிலே ஈமான் கொண்டவளாக இருந்தோம், உங்களை நாங்கள் மறுக்கல, நாங்கள் நல்லவங்களாக இருந்தோம், கட்டுப்பட்டு இருந்தோங்கிறதுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கன்னு ரொம்ப அழகாக அவங்க சொன்னாங்க. இங்கேயும் ஒரு விளக்கம் இருக்குது. முஸ்னத் அஹ்மதில் இந்த செய்தி பதிவாயிருக்கு. 3வது வால்யூமில் 322வது ஹதீஸில் இது பதிவாயிருக்கு. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இதை சொல்கிறாங்க. அதாவது இது எதுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி எதுக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க. எப்போனா ஹஜ்ஜின் காலகட்டத்தில் ஹஜ்ஜினா ரசூல் ஹஜ்ஜு செய்யும் போது இல்லை, அந்த ஹஜ்ஜு மாதத்தில் பொதுவாக மக்கள் எல்லாம் ஜாஹிலியா காலத்துலையும் ஹஜ்ஜு செய்வாங்கள்ல, அறியாமை காலத்திலும். அப்போ ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போகிறதுக்கு முன்னாடி ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் அதிகமாக தாவா செய்வோம். அதில் தாவா செஞ்சு தான் மாஷால்லா மதீனாலேருந்து வந்து ஒரு சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு முதல் அக்கபா, 2வது அக்கபாலாம் ஏற்பட்டு மதீனால இஸ்லாம் வளர ஆரம்பித்து ரசூலுல்லாஹ்க்கு மதீனாவுக்கு அவங்க வரைக்கும் அவங்க வந்து அழைப்பு விடுத்து அல்லாஹ் அனுமதித்து தான் மதீனாவுக்கு போய் இஸ்லாம் சாம்ராஜ்யம் உருவானது. சரி, அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், மன் ரஜுலு யுவீனி அலா அன் உபல்லிக கலாம் ரப்பி, அல்லாஹ்வுடைய கலாமாகிய குரானை, அல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை நான் எடுத்து சொல்வதற்கு எந்த மனிதன் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு கேட்டாங்களாம். ஏன் அதை சொன்னாங்கன்னா, ஹத்தா வஜத ஃபஇன்ன குரைஷன் கது மனவுனி அன் உபல்லிக கலாம் ரப்பி, ஏன்னா குறைஷிகள் அல்லாஹ்வுடைய செய்தி எடுத்து சொல்வதை விட்டு என்னை தடுக்கிறாங்க, என்னை முடக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்த போதிலும் வேறு யார், நீங்கள் இப்போ இவங்க கேட்டாங்களா, மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு எனக்கு உதவி செய்கிறவங்க யாருன்னு கேட்ட மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்க, அல்லாஹ்வுடைய செய்தி எடுத்து சொல்கிறது எனக்கு யார் உதவி செய்வீங்க, என் செய்தி என்கிட்டேருந்து நீங்கள் உள்வாங்கி என்னை ஈமான் கொண்டு மக்களுக்கு என்னை போன்று எடுத்து சொல்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ தான் ஹத்தா வஜதுல் அன்சார, அப்போ தான் அந்த அன்சாரிகள், அந்த மதீனாவில் இருந்த சில மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஃபஆஊஹு வனஸரூஹு, அவர்களை அரவணைத்தார்கள், அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் உதவி செய்தார்கள். வஹாஜர் இலைஹிம், பிறகு அவங்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க என்று நம்ம பார்க்க முடியுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு காலகட்டத்தில் கேட்டிருக்காங்க. அப்போ அவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்கிறவங்க யார் அப்படின்னா, மார்க்கத்துக்காக உதவி செஞ்சு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு வலு சேர்த்து என்னுடைய பிரச்சாரத்தில் என்னோடு இணைந்து கொள்பவர்கள் யார் என்பது தான் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கான பொருள். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுக்கு எப்படி சிலர் கை கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுக்கு சிலர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கை கொடுத்துருக்குறாங்க. நாங்களாம் அவங்களை கட்டுப்பட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களாம் ஹவாரியூன்கள் என்று அழைக்கப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தவங்க சஹாபாக்கள் என்று அழைக்கப்படுறாங்க. சரி, இதோட முடியுது. ரப்பனா ஆமன்னா பிமா அன்ஸல்த வத்தபஅனா الرسول فاكتبنا مع الشاهدين. ரப்பனா, எங்கள் இறைவா, ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம், பிமா அன்ஸல்த நீ என்ன ஒன்றை இறக்கி அருள்னாயோ அதை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சீடர்கள் இங்கே கொடுத்துருக்கோம். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு ஈமான் கொண்ட அந்த மூமின்கள், எங்கள் இறைவா நாங்கள் ஈமான் கொண்டு பிமா அன்ஸல்த நீ என்ன இறக்கினாயோ, நீ அதாவது அப்போது அவங்களுக்கு இறக்கி அருளப்பட்டது என்பது இன்ஜீல், நீ இறக்கியது, அதே போன்று நீ இறக்கிய அனைத்து வேதத்தையும் நாங்கள் ஈமான் கொண்டோங்கிறது இங்கே பொருள். அப்போ நீ என்ன இறக்கினாயோ அதை நாங்கள் எல்லாம் ஈமான் கொண்டோம். வத்தபஅனா நாங்கள் பின்பற்றி விட்டோம். ரசூல தூதரை நீ அனுப்பி ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் பின்பற்றிட்டோம். அவர் மீது இறக்கியல இன்ஜீலை நாங்கள் ஈமான் கொண்டோம். ஃபக்துபனா நீனு எழுதிக்க. அதாவது இவங்க கிட்ட சொன்னாங்க, நீங்கள் சாட்சியாக இருங்க, உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டுங்கிறது. அல்லாஹ் இடத்துல சொல்கிறாங்க, உனது பதிவேட்டில் நீ பதிவு செய்து கொள், நீ பதிவு செய் மாஷாஹித், எங்களை சாட்சியாளர்களோடு பதிவு செய். என்ன சாட்சியாளர்கள்? உன்னை இறைவன் என்று சாட்சி சொன்னோம், உன் தூதர் ஈசாவை இறை தூதர் என்று சாட்சி சொன்னோம், உன் வேதம் இன்ஜீலை இறை வேதம் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம். அவங்க உண்மையான சாட்சியாளர்கள், எங்களை நீ அங்கீகரித்து கொண்டு எழுதி கொள்வாயாக அப்படின்னு அவங்க துவா செஞ்சாங்க. இங்கே சாட்சியாளர்கள் இதோடைய மேலோட்டமான பொருள் இதுதான். அந்த இடத்துல இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னொரு கருத்தை குறிப்பிடுறாங்க. ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியில் அது வந்திருக்கிறதாகவும் குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, எங்களை சாட்சியாளர்களில் ஆக்குங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு பொருள் இதில் இருக்குது. என்னன்னா, எங்களை உம்மத்தே முகமது இருக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்கள் சாட்சியாளர்கள் இருக்காங்களா, அவர்களோடு அந்த அந்தஸ்தில் எங்களை சேர்ப்பாயாக.
அவர்களோடு எங்களை மறுமையில் சேர்ப்பாயாக அப்படிங்கிற கருத்துப்பட அவங்க சொன்னாங்கிறது சொல்லப்படுது. உம்மதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் சேர்த்து கொள்வாயாக அப்படிங்கிறது அங்கே கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்கள் யார்? தஃப்சீர் முயஸ்ஸலில் பார்க்க முடியும். இதுவும் தஃப்சீர் முயஸ்ஸல்லையும் இது வருது, இப்னு கஸீர்லையும் வருது, தஃப்சீர் முயஸ்ஸலில் வருது. தஃப்சீர் முயஸ்ஸலில் இன்னும் விரிவாக சொல்கிறாங்க, உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஷாஹிதீன்கிறவங்க யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்கள் ஆவார்கள். அல்லதீன் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யஷ்ஹதூன லிர்ருசுல், நபிமார்களுக்கெல்லாம் நாளை மறுமையில் அவங்க சாட்சி சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு எல்லா நபிமார்களை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டுருச்சுல, முக்கியமான அந்த 25 நபிமார்களை பற்றி சொல்லப்பட்டு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அவங்கள மக்கள் புறக்கணிச்சாங்க, அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பணியை செஞ்சுட்டாங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பணியை செஞ்சுட்டாங்க. இப்படி நம்ம எல்லா நபிமார்களும் நம்ம உம்மத்தார்கள் நம்ம குர்ஆனை படித்து நம்ம சாட்சி சொல்லுவோமா? லிர்ருசுலி பிஅன்னஹும் கத் பல்லகு உமமஹும், அவர்களுடைய உம்மத்தார்களுக்கு அனைத்து நபிமார்களும் தூதுத்துவ செய்தியை பரிபூர்ணமாக எத்தி வைத்து விட்டார்கள் என்று நபிமார்களுக்கு நாம் சாட்சியாளர்களாக இருப்போமா? அது முன்னாடியே சொல்லப்பட்டுருச்சு. இறுதி தூதருடைய மக்கள் எல்லாம் மறுமை நாளுடைய சாட்சியாளர்கள் என்று சொல்லப்பட்டனால அந்த சாட்சியாளர்களோடு எங்களை சேர்த்திருந்தா இந்த ஹவாரியன்கள் அல்லாஹ் இடத்துல ஒரு துவாவாக கேட்டாங்க. அப்போ நம்மளோட சேர்க்கப்படணுங்கிறது ஒரு துவாவாக கேட்கப்பட்டிருக்கு, அந்த துவாவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் கேட்காமலே நம்ம உம்மத்தே முஹம்மதியாக இருக்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! அது நம்ம உணராமல் இருக்கிறோம். அதுக்கு அல்லாஹ்வுக்கு நம்ம அதிக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பொக்கிஷமாக நமக்கு கிடைத்த இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அணுவாக முழுமையாக அவர்களை பின்பற்றவும் நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அந்த நசீபெல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இறுதி வசனம், எங்கள் இறைவா, நீ அருட் செய்த வேதத்தை நாங்கள் நம்புகிறோம், உன் இறை தூதரையும் நாங்கள் பின்பற்றி நடக்கிறோம். ஆதலால் அவரை உண்மைப்படுத்தியவர்களுடன் எங்களையும் நீ பதிவு செய்து கொள்வாயாக என்றும் அத்தோழர்கள் பிரார்த்தித்தார்கள். ரொம்ப அழகாக அந்த டிரான்ஸ்லேஷனில் அந்த கருத்தை கொண்டு வந்துட்டாங்க. 55A மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட அதிசய விளக்கம், அதாவது அவங்க கேட்ட கேள்வி இங்கே எடுத்துக்கலாம், அவங்களுக்கு சொல்லப்பட்ட அழகான விளக்கத்தை அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த விளக்கத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இரண்டாவது 55B ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதிசயங்களோடு அற்புதங்களோடு அனுப்பப்பட்டார். 55C அவர் தௌராத்தை உறுதிப்படுத்தினார். 55D ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சீடர்கள் பற்றியான அந்த துவா, அவர்கள் பற்றியான அந்த வர்ணனை. அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.